ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி பொங்கல் எல்லாத்துக்கும். அண்ட் நான் எப்படி என்னோடய பொங்கலை கொண்டாடினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. காலையிலே கடற்கடைன்னு இருந்துச்சு, எல்லோரும் குளித்து கிளம்பி பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அடுத்தது என்னது, பொங்கலுக்கு தேவையான எல்லா ப்ரிப்ரேஷனையும் பண்ணிவிட்டு எங்கள் அத்தைக்கு குட்டி குட்டி ஹெல்ப்பாக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச குட்டி குட்டி ஹெல்ப் பண்ணிவிட்டு நடுவில் நாங்கள் எல்லோரும் பேசிகிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் லைனாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அண்ட் இந்த மாதிரி அடுப்பில் பொங்கல் வைக்கிறது எல்லாம் ஊரில் தான் நம்மளால் பார்க்க முடியும். நம்ம சென்னை அந்த மாதிரி இடத்துலலாம் இதெல்லாம் ரொம்பவே அபூர்வம் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால நாங்கள் இங்கே ரொம்ப ஹாப்பியாக வெளியே வச்சு பானை வச்சு பொங்கல் விடுறதுக்கு பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் அத்தை ஒவ்வொன்றா பண்ண அதை நான் பார்க்க ஒரே குத்தாக போச்சுங்க. அடுத்தது சரி சாமி கும்பிட்டுட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலான்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கு நடுவுலையும் நாங்கள் 2 பேரும், என் ஹஸ்பண்டும் நானும் பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்படி தான் ரெடி ஆச்சு. அடுத்தது எங்கள் அத்தை எனக்கு குட்டி குட்டியாக இந்த ஓலை எடுக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வேலை மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பிகாஸ் அவங்க அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேங்க. சரி, நீ இந்த சின்ன அடுப்பை பார்த்துட்டு தீ தள்ளிட்டுருன்னு சொன்னாங்க. நானும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஓலை எடுத்து கொடுக்கறது, அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். நடுவில் அதெல்லாம் ஊதிக்கிட்டு திரும்ப பற்ற வைக்கணும் அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் இது பண்ணிகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் நான் எடுத்து கொடுக்குற அழகை பார்த்து எனக்கு காமெடி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். அண்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் வச்சுருந்த பால் பொங்கிடுச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அப்பாடா ஃபஸ்ட்டு பால் பொங்கியிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பொங்கல் பொங்கிறதுக்காக வெயிட்டிங்கில் இருந்தோம். எவ்வளோ அழகாக பொங்குது பார்த்தீங்களா? அடுத்தது பொங்கலும் பொங்கிச்சு. ஸோ பொங்கல் மக்களே, இப்படி தான் சூப்பராக பொங்கல் பொங்கி வந்துச்சு. அதை பார்க்கும்போதே ஒரு குஷியாக இருந்துச்சு. பொங்கல் வந்துச்சு சூப்பரில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாத்துக்குமே தை பிறந்தால் நல்லது நடக்கும். தையில் எது பண்ணாலும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே எல்லாத்தையும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம், சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ அரிசி போட்டு பொங்கல் சோறு நம்ம இது பண்ண போகிறோம். ரெடி பண்ணுறதுக்காக எங்கள் அத்தை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் கூட இருந்து பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு அவங்க அது போட்டாங்க, அடுத்தது நான் அரிசி போட்டேன். இதுதாங்க என்னோடய டர்ன். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுட்டு நீட்டாக இது பண்ணிகிட்டு இருந்தோம். நடுவில் என் ஹஸ்பண்ட் கிட்டே போயிட்டு வம்பிழுத்துட்டு இங்கே பாருங்கள் என்ன ஏதுன்னு பண்ணிவிட்டு, அதுவும் ஒரு விதமாக நல்லா இருந்துச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் எங்கள் ஹஸ்பண்டை எடுங்க வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். பாவம் குழந்த கலந்து இருந்துச்சதுனால ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. சாமிக்கு எல்லாமே படைத்து வச்சாச்சு. பொங்கலும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது எங்கள் அத்தை பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பூஜையில் என்னெல்லாம் நடந்துச்சுன்றது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். தீபாரதனை காட்டிட்டு அடுத்தது அங்கே முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையும் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு நேராக திரும்பவும் ஆரத்தி காமிச்சிட்டு இருந்தாங்க.
அண்ட் மெயினாக அடுத்து நம்ம தலைவன் காக்காவுக்கு வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் கிழங்கு, அப்புறம் பொங்கல் சோறு, அதுக்கப்புறம் தேங்காய், அப்புறம் வந்துட்டு பழம் எல்லாத்தையும் வச்சு காக்காவுக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்காக எங்கள் அத்தை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பார்த்துட்டு ஓகே அடுத்தது அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். தலைவருக்கு பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சுக்கு தான் கிழங்கு எடுத்து உள்ளே வச்சிட்ருக்கோம். அண்ட் இதில் மெயினான விஷயத்தில் வந்துட்டேன், மண்டபத்தை விட்டுட்டேன், அதையும் சேர்த்து வச்சுருக்காங்க. ஏய் சும்மா இரு, எனக்கு தூக்கம் வருதுன்னு தூங்கிட்டு இருந்தேன். அவங்கள போய் எனக்குனே வம்பிழுத்து அவங்கக்கிட்ட வந்துட்டு உரண்டை இழுத்துட்டு இருந்தேன். ஸோ அவங்களும் டென்ஷன் ஆகிட்டு சுமாருன்ட்டு இருந்தாங்க. அதையும் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்தது பொங்கல் வச்சு முடித்த உடனே நேராக கோயிலுக்கு போயாச்சு. கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கு தேங்காய்லாம் உடைச்சிட்டு சாமி தரிசனம் விட்டுட்டு நானும் நல்லா சுற்றி வந்துட்டு சாமியை தை பிறந்தாச்சு, இனிமேல் எல்லாமே நல்லபடியாக நடக்கணுன்ட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து வேண்டிகிட்டு வந்தாச்சு. அண்ட் இப்படி தான் எங்களோட பொங்கல் சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.